again today same thing. We are gonna see how to activate Windows, Microsoft Office 2016. Okay, let's do it. First of all, same thing. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, we'll create a new document. It's a text documents. Just open it and like last வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து லிங்க்கை வந்து அதாவது இந்த கோட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குன்னு சொல்லி போட்டு, பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருந்தேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த கோடை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னு சொல்லிச்சுன்னா, நமக்கு யூடியூப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து லிங்க் கொடுத்துருந்தேன். அந்த லிங்க்கில் அந்த கோட்ஸ் இருக்குது, நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துருக்கலாம். ஓகே, எனிஹா இப்போ நான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2016 வந்து ஆக்டிவ் பண்ண போகிறேன். சேம் வே நீங்கள் வந்து நியூ டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் வந்து அந்த கோர்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைல் போய்ட்டு சேவ் அஸ் கொடுங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஆஃபீஸ் 2016 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே வந்து ஆஃபீஸ்ன்னு சொல்லி கொடுப்போம், office.cmd. இப்போ இது சேவ் பண்ணிடுவோம். ஈவன் ஸோ டெஸ்க்டாப்லேயே நம்ம சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு இங்கே ஆஃபீஸ்ன்னு சொல்லி போட்டு ஒரு சிஎம்டி ஃபோன் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆல்வேஸ் ஆஃப் யுவர் வைஃபை and run as administrator. ஸோ இது வந்து ரெண்டு, அதாவது இதில் வந்து சப்போர்ட்டட் ப்ரொடெக்ட்னு சொல்லி போட்டு ரெண்டு ப்ரொடெக்ட் இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டாண்டர்ட் 2016 அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2016. இது ரெண்டும் தான் இந்த கோடுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். இது வந்து டைம் எடுக்காது. ஆல்ரெடி இந்த விண்டோஸ் அண்ட் ஆஃபீஸ் பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவில் இருக்கிறதால இது வந்து ஐடென்டிஃபை பண்ண வந்து ஐ திங்க் இட்ஸ் கெட்டிங் லேட். ஸோ வில் ட்ரை ஒன் மோர். ஐ வில் க்ளோஸ் திஸ் ஒன் அண்ட் ஐ வில் ட்ரை run as administrator. Let's see. Activating your office. Okay, the product வந்து active ஆயிட்டு successfully. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் 2 things வந்து லேர்ன் பண்ணிக்கிங்க. நான் லாஸ்ட்டாக வந்து விண்டோஸ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆஃபீஸ் வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் பேக்கேஜ் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஆக்டிவேஷன் செக் பண்ணி சொல்லிச்சுன்னா அது வந்து ஆக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ லெட்ஸ் see, go to the account. Here we go. See, அண்ட் இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ரொஃபஷ்னல் அப்படின்றதால, ப்ரொஃபஷ்னல் ப்ளஸ் 2016ன்றதால இது வந்து ஆக்டிவ் ஆயிட்டு ப்ராடக்ட் வந்து ஆக்டிவேட்டட். ஓகே, ஸோ இதுதான் இந்த பார்ட் 2 வீடியோ. இவ்வளோ தானே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு வந்து இன்னமும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்குரிய ஒரு தாட் வந்து உருவாகும். பிகாஸ் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் அது வந்து ஒரு மோட்டிவ் அமையுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் யுவர் சப்போர்ட் டு மீ. அதே போல் கண்டிப்பாக அடுத்த வீடியோக்களில் இன்னமும் ஒரு யூஸ்வல் லைஃபுக்கு வந்து அட்வான்ஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உங்களுக்கு இது வந்து டெக்னாலஜியில் அட்வான்ஸாக சப்போர்ட் பண்ணதோ அதுகளை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.
See you. This is Bila.